கோழிங்களுக்கு ஃபர்ஸ்ட் நோய் அட்டாக் ஆக போகுது, டெல்லா இருக்குல்ல. இப்போ நம்ம வந்து காலைல கூண்டை வந்து திறந்து விட போது கோழிங்க வந்து சோர்வா இருக்கும், அப்புறம் வந்து ஸ்லோவா நடக்கும், ஒரு இடத்துல உறங்கி நிற்கும். அப்பவுமே நம்மளுக்கு தெரிஞ்சிடும் இந்த கோழிங்களுக்கு நோய் வந்து ஸ்டார்ட் ஆக போகுதுன்னு. அப்போ வந்து நம்ம என்ன பண்றதா இன்னைக்கு மருத்துவம் பார்க்க போறோம். தினமும் ஒரு மருத்துவம், ஈஸியா ரசீல் 360. நான் உங்கள் ஜபூர். இன்னைக்கு வந்து என்ன பார்க்க போறோம்னா, காலைல வந்து கோழி திறந்து விட போது ரொம்ப டெல்லா இருக்கு, ரொம்ப சோர்வா இருக்கு, கோழிங்க வந்து அப்படியே ஒரு சுறுசுறுப்பே இல்லாம பொறுமையா நடக்குது. அப்போ வந்து ஒரு இடத்துல உறங்கி நின்றுட்டு இருக்குது. நம்ம பார்த்தோன்னே தெரிஞ்சிடலாம் இதுக்கு நோய் வந்து அட்டாக் ஆக போகுதுன்னு, நோய் வரப்போகுதுன்னு. அப்போ உடனே நம்ம வந்து ஒரு இன்ஜெக்ஷன் அடிக்கணும். அதை அடிச்சுன்னா உடனே ரெக்கவர் ஆகும். அந்த இன்ஜெக்ஷன் தான் இந்த இன்ஜெக்ஷன். இந்த 2 இன்ஜெக்ஷன் வாங்கி வச்சுங்க. கம்பல்சரி இந்த 2 இன்ஜெக்ஷன் நம்ம கூண்டில் இருந்ததுன்னா முடிஞ்ச அளவுக்கு நோய் வராமல் தடுத்துடலாம். இந்த 2 இன்ஜெக்ஷனை வாங்கிக்கிட்டு 0.5 0.5 இதில் 0.5 அதில் 0.5 ரெண்டுத்தையும் வந்து மிக்ஸ் பண்ணிட்டு உடனே எடுத்து அடிச்சிடுங்க. காலைல இருந்தாலும் சரி, நீங்கள் மதியம் பார்த்தாலும் சரி, எப்போ பார்க்குறீங்களோ எடுத்து 1 ml வந்து மாரில் அடிச்சிடுங்க. அடிச்சுட்டு சுடு தண்ணி கொடுத்துட்டு பேராசிட்டல் டேப்லெட் ஒரு 1/2 மாத்திரை போட்டால் போதும், உடனே ரெக்கவர் ஆகிடும். அதுக்கப்புறம் செகண்ட் ஸ்டேஜ் போனால் தான் வெள்ளை கழிச்சல், மற்றபடி குறைசா ஏதோ ஒரு நோய் அடுத்த ஸ்டேஜ். நீங்கள் ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே இதை வந்து நீங்கள் அப்ளை பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக நோய் வரதை தடுத்துடலாம், அந்த கோழியை நம்ம காப்பாற்றிடலாம். நீங்கள் டப்பின் பார்த்த கோழியாக இருந்தாலும் கூட சரி, இல்லை வந்து கூண்டை திறந்து விட்டோன்னா ஸ்லோவாக இருக்குது, நல்லா மேய்ஞ்ச இந்த கோழி கூண்டை திறந்து விட்டோன்னே கொஞ்சம் ஸ்லோவாக இருந்ததுன்னா இந்த இன்ஜெக்ஷனை வந்து ஃபாலோ பண்ணிங்க. நல்ல ஒரு ரிசல்ட். நீங்கள் வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு ரிசல்ட் தரோம். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ வேணா ஈஸியாக ரசீல் 360 ஃபாலோ பண்ணிங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. பை ஃப்ரெண்ட்ஸ்.